வணக்கம் மக்களே. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 மிக மிக சில நாட்களே உள்ளது. அந்த ஒரு தேர்தல் என்ற அந்த ஒரு இலக்கை நோக்கி கட்சிகள் தங்களது வேகத்தை முழு திறனுடன் செயல்படுத்தி வருகின்றனர். 90% 4 முனை போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அந்த வகையில் டிவிகே புதிய வரவாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. பொதுவாக ஒரு கட்சி தொடங்கி மக்கள் சேவைக்கு என வருபவர்களுக்கு ஒரு சிலை செதுக்கும் பொழுது எவ்வளவு வேதனையை அனுபவிக்குமோ அவ்வளவு வேதனையை புதிய கட்சி தொடங்கிய அந்த தலைவர் அனுபவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி முழு வடிவமாக சிலை வடிவம் வருவதற்கு தியாகங்கள் அவசியம்தான். அப்படி டிவிகே கட்சி செதுக்கப்பட்ட சிலையாக இன்று முழு வடிவம் வந்திருக்கிறது. 300 கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருந்த திரு விஜய் அவர்கள் எனக்கு வேண்டாம், நான் மக்கள் சேவைக்கு செல்கிறேன் என்று மிக சிறிய வயதில், அதுவும் நல்ல சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அரசியலுக்கு வருவது இதுவே முதல் முறை. இவர் கண்ட வலி வேதனைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். வந்த காலத்தில் ஆரம்பத்தில் அணில் குஞ்சுகள் என்றார்கள். அணில் குஞ்சுகள் சாதாரணமாக சொல்லி கடந்து விட முடியாது. அதற்கான ஒரு நல்ல விஷயமும் உள்ளது. ராமாயணத்தில் ராமர் இலங்கையை நோக்கி கடலில் பாலம் அமைக்கும்போது அணில்களும் தங்களது பங்கிற்கு சிறு சிறு கற்களை போட்டு உதவியதாம். அதே போன்று இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த அணில் குஞ்சுகள் அந்த வேலையை செய்கின்றன என்று தங்களுக்கு வந்த விமர்சனங்களை அதை தனக்கான விமர்சனங்களாக பாசிட்டிவாக மாற்றிக்கொண்ட சிறந்த தொண்டர்களை கொண்ட இயக்கம் டிவிகே. தற்குறி கூட்டம் என்றார்கள், ஆச்சரியக்குறியாக மாற்றி காட்டுகிறோம் என்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே மக்கள் மேடையில் பேசினார். இந்த கூட்டம் உங்களுக்கு ஆச்சரியக்குறியாக மாற்றும் கூட்டம், சாதாரண கூட்டம் அல்ல என்றார். அதே போன்று கரூர் துயரச் சம்பவம், தன் குடும்பத்தில் நடந்த துயரம் சம்பவமாக கருதி 1 மாதம் வெளியில் தலையும் காட்டவில்லை, பேசவும் இல்லை. அப்படியே ஒரு தனது மனவேதனையை தனக்குள் அடக்கி கொண்டிருந்த திரு விஜய் அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களை அனைவரையும் அழைத்து அவர்களுடன் தனது அந்த துக்கத்தை பகிர்ந்து அவர்களுக்கு பண பரிசு, பண உதவி, அதே போன்று அவர்களை தனது குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வருவதற்கே 1 மாதமானது. அதன் பிறகு அது சம்பந்தமான அரசியல் நகர்வுகள், தனிநபர் ஆணையம் அமைத்தார்கள். எங்களுக்கு வேண்டாம் என்று விஜய் அவர்கள் சிபிஐக்கு மாற்றினார். அப்படியே அதை நகர்த்தி சென்ற காலகட்டத்தில் வந்து நின்றது ஜனநாயகன் திரைப்படம். அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் தடை இன்று வரை முடிவு காணாத ஒரு பிரச்சனையாக உள்ளது. பரப்புரைக்கு தடை. நீங்கள் வந்தால் கூட்டம் அளவுக்கு அதிகமாக வருகிறது, பாதுகாப்பு கொடுப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது என்று உடனடியாக அதற்கும் விஜய் அவர்கள் முயற்சி எடுத்து பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுத்தார். வெயில் அடிக்காத அளவிற்கு கூடாரங்கள் அமைக்கப்பட்டன, தண்ணீர் வசதி, கழிவறை வசதி, தொண்டர் படை பாதுகாப்புக்கு ஆண் பெண் என இருபாலரையும் தொண்டர் அணியில் சேர்த்து அங்கு பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். மாணவர் படை, இப்படி தனது கட்சிக்குள் தனது தொண்டர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து அந்த பரப்புரையை மேற்கொள்ளும் நிலை வந்தது. அதையும் வெற்றிகரமாக செய்து வருகிறார்கள். வேட்பாளர்கள் ஆட்கள் இல்லை என்றார்கள். விருப்ப மனு வாங்கிய போது 45,000 பேர் வந்து விருப்ப மனுவில் தங்களது பெயரை கொடுத்து பதிவு செய்தார்கள். அதே போன்று தொண்டர்களுக்கு அறிவுரை கூறுவதில் விஜய் அவர்கள் குட்டி கதை மூலமும் கூறுவார். அதே நேரத்தில் இளைஞர்கள் யாராவது தவறு செய்தால், தம்பி கீழே இறங்கு, அம்புட்டு உயரம் போகக்கூடாது, இறங்குப்பா, கீழே இறங்குப்பா என்று அந்த தம்பியின் மீது அக்கறை எடுத்துக்கொள்வார். அவர் கேட்கும் அன்பு முத்தத்தையும் கொடுத்து விடுவார். இப்படி என்
வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்குவார். இந்த சூழ்நிலையில் குடும்ப பிரச்சனை விஸ்வரூபமாக வந்து நின்றது. அதற்கும் மக்கள் மேடையிலேயே விஜய் அவர்கள் கூறினார், என் பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு அந்த வேதனையில் பங்கு எடுக்க வேண்டாம், நீங்கள் எடுக்க வேண்டாம், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று தனது தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்படி பல தியாகங்களை செய்து ஒளியின் அடிகளை வலியை தாங்கி இன்று முழு சிலையாக நிற்கிறார் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி.